ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பாதம் மற்றும் கணுக்கால் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து சூப்பராக பேச போகிறோம். யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள், உதவி பேராசிரியர், எலும்பியல் மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை துறை, ஜிப்மர், புதுச்சேரி. வணக்கம் சார். வணக்கம். நான் டாக்டர் கிருபாகரன், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஜிப்மர். இன்றைக்கி வந்து நம்ம பாதம் மற்றும் கணுக்கால், ஃபுட்டு ஆங்கிள் பிரச்சனைகள் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பாதம் மற்றும் கணுக்கால் பிரச்சனைனா என்ன? நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஃபுட்டு, அப்புறமா காலில் வந்து அந்த ஆர்ச் இருக்காது, அப்புறமா குதிக்கால் வலி, அப்புறம் யூஸ்வலாக வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சொல்லுவாங்க, கணுக்கால் முறுக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து காலில் வந்து நிறைய எலும்புகள் இருக்குது. அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற மூட்டில் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வரலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய மூட்டுன்னு பார்த்திங்கன்னா முட்டி, இடுப்பு, தோள்பட்டை, எல்போ, அப்புறம் மணிக்கட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி கால், பாதம்லேயே வந்து கிட்டத்தட்ட மூட்டு நிறைய மூட்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு மூட்டுலேயும் வலி ஏற்படலாம். அப்புறம் சிலருக்கு வந்து இந்த ஃப்ளாட் ஃபீட், சப்பக்கால்னு சொல்லுவோம், கொலோக்கியலாக சொல்லும் போது நம்ம அது மாதிரி சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு அது வலியோடு இருக்கலாம், சிலருக்கு வலி இல்லாமலே இருக்கலாம். அப்புறம் சிலருக்கு நிறைய அந்த ஆர்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே டாக்டர், இந்த பிரச்சனை வந்து பொதுவாக எதனால் வருது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து நீங்கள் நிற்கிறது, ரொம்ப நேரம் நடக்கிறது, தப்பான ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறது. இது இந்த லேடிஸ்லாம் வந்து ஹீல்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீல்ஸ் அதுக்கப்புறம் ஓவர் வெயிட்னால சில சமயம் வரலாம். அப்புறம் உங்களுக்கு காஃப் மசில்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது, நீங்கள் காஃப்லாம் ஸ்ட்ரெச்சே பண்ண மாட்டீங்க. காஃப்னா கெண்டக்கால் சதைன்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம், கெண்டக்கால் சதை. கெண்டக்கால் சதை வந்து ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காலில் வந்து வலி அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திடீர்னு வந்து வெயிட் அதிகமாகுதோ, இல்லை திடீர்னு ரொம்ப நாள் கழித்து திடீர்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வெயிட் குறைக்கிறத பார்த்து நீங்கள் திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு காலில் வலி வரலாம், ஹீலில் பெயின் வரலாம். அப்புறம் வயசு, அப்புறம் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அந்த காலில் வந்து டிஃபார்மிட்டி இருக்குது அப்படின்னா அதனாலேயும் வயசான பிறகு வலி வரலாம். ஓகே டாக்டர், இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வயசு இருக்கா டாக்டர்? இல்லை இந்த வயசில் இருக்கவங்களுக்கு தான் அது குறிப்பிட்டு டார்கெட் பண்ணும் அப்படி ஏதாவது இருக்கா? எப்பவுமே நோய் வந்து பலவிதமானது. சிலதெல்லாம் வந்து பிறவிலேருந்தே வரலாம், சிலதெல்லாம் ஜெனட்டிக்காக வரலாம், ஃபேமிலியாக வரலாம், சிலதெல்லாம் வந்து அடிப்பட்ட பிறகு வரலாம், சிலதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் சிலதெல்லாம் வந்து டியூமர் சொல்லுவாங்க. ஸோ எல்லா உடம்புலேயும் வர மாதிரி ஃபுட் அண்ட் ஆங்கிள் ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்குமே வரலாம். ஆனால் என்ன வருது அப்படின்றது வந்து முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்டார் ஃபேஷியட்டிஸ், குதிக்கால் வலி, காலையில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு முதல் படி எடுத்து வைக்கும் போது அந்த வலி வரும். அது வந்து ஒரு 30-50 வயசில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா இந்த ரன் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு இந்த ஹீல் பெயின், 4 ஃபுட், நம்ம காலையே வந்து 3 பகுதியாக பிரிப்போம். 4 ஃபுட், முன்கால், நடுக்கால், பின்கால் அப்படின்ட்டு புறங்கால் நம்ம சொல்லுவோம். நம்ம முன்னாடிலாம் வந்து சின்ன வயசுலலாம் வந்து கால் கழுவும் போது வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் சொல்லுவாங்க, முன்கால் மட்டும் கழுவக்கூடாது, புறங்காலும் கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட காலையும் வந்து கேர் வந்து முன்கால், நடுக்கால், புறங்கால் எல்லாம் ஃபுல்லாக முன்னேருந்து பின்னாடி வரைக்கும் இருக்கிற காலுக்கு நம்ம கேர் கொடுக்கணும். டாக்டர், ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஆரம்பத்தில் கவனிக்க வேண்டிய சிம்டம்ஸ் என்னென்ன? இந்த பிரச்சனைகள் குறித்து எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும், எதெல்லாம் கவனிக்கணும்? காலையில் எழுந்தோடனே சில சமயம் சிலருக்கு வந்து குதிக்காலில் ரொம்ப அப்படியே காலை வைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் நீண்ட நேரம் நின்ன பிறகு, நடக்கிற பிறகு காலில் வலி வர்றது. அப்புறம் வீங்கி போகிறது. கால் வீக்கம் வந்து காலோட பிரச்சனை இல்லாமல் உடம்புல வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக கூட இருக்கலாம். 2 காலும் வீங்கி போச்சுன்னா சில சமயம் வந்து பீடல் எடிமான்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் வந்து இருதயமாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் வந்து முறுக்கிடுச்சு, இல்லை ரன் பண்ணும் போதோ, இல்லை ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிடுறீங்க, ஸ்டெப்ஸில் மிஸ் பண்ணும்போது முறுக்கிடுச்சு, கால் வெயிட் போட முடியல, கால் ஊனவே முடியல, அதெல்லாம் வந்து சீரியஸான சிம்டம்ஸ். அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயே ஆகணும். FM ரெயின்போ புது 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. டாக்டர் பி கிருபாகரன், உதவி பேராசிரியர், எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை துறை, ஜிப்மர், புதுச்சேரி. அதுலேருந்து டாக்டர் வந்து ரொம்ப சூப்பராக கணுக்கால் மற்றும் பாதம் சார்ந்த பிரச்சனையை பற்றி நம்மகிட்ட ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்து என்னென்னா,
காலைல எழுந்த உடனே ஹீலில் பெயின் இருக்குது இல்லை காலில் பெயின் இருக்குது அப்படின்னா இது எதோட அறிகுறியாக இருக்கும்? பொதுவாக இது வந்து பிளான்டார் ஃபேஷியட்டிஸ்னுக்கான பொதுவான அறிகுறி. இரவில் நைட்டில் வந்து பிளான்டார் ஃபேஷியா வந்து சுருங்கி இருக்கும். காலையில் எழுந்தோடனே நீங்கள் நைட்டு படுக்கும்போது விரல்லாம் வந்து சுருங்கி கொஞ்சம் கால் ரிலாக்ஸ்டாக நீங்கள் படுப்பீங்க. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சும் போது அது வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு ஷார்ப்பாக பெயின் இருக்கும். கணுக்கால் இது சில சமயம் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சராக கூட இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி அப்படியே காலையில் முதல்ல வலி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து அந்த வலி போயிடும். அப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் திருப்பி எழுந்துக்கும்போது திருப்பி அந்த வலி வரும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த பிளான்டார் ஃபேஷியட்டிஸ் சொல்லுவாங்க. காலில் வந்து ஒரு சதை இருக்கும், ஒரு திசு மாதிரி ஒன்று இருக்கும், பின்கால்லேருந்து முன்கால் வரைக்கும் போகிற. அது வந்து கொஞ்சம் வீக்கம் அடையுது அப்படின்னா இந்த மாதிரி வலி வரும். ஓகே 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 டாக்டர். கணுக்கால் முறிவு அல்லது ஸ்ப்ரெயின் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் நார்மலாக? கால் வீங்கிடும், அப்புறம் வலி இருக்கும், கால் ஊன முடியாது, அப்புறம் கணுக்கால் மடக்கி நீட்ட முடியாது. அப்புறமா உங்களால் வந்து பொதுவாக வந்து ஸ்ப்ரெயின் வந்து ஃப்ராக்சரோட ரொம்ப பெயின்ஃபுல். ஓகே. ஸ்ப்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில சமயம் வந்து கால் உள்ள மடங்கிடும் இல்லை பிசங்கிடும்னு சொல்லுவாங்க. பிசங்கிட்டு கொஞ்சம் நேரம் நடப்பாங்க, கொஞ்சம் நேரம் நல்லா நார்மலாக இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து காலை பிடிச்சிட்டு காலை வெயிட்டே போட முடியல, நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெயினில் வந்து பெயின் அந்த அந்த வெயிட்டு போட முடியாது, ஊன முடியாதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து வரும். சில சமயம் ரொம்ப சிவியராக ஜவ்வு கிழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அதே இடத்துலனா அவங்களால அதே இடத்துல கால் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கால் வைக்க முடியாது, வீக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மருத்துவ உதவியை வந்து ஆலோசனை செய்யணும். ஓகே டாக்டர். இதுதான் இதோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குமா, இல்லை எந்த மாதிரியான வலி அல்லது மாற்றங்கள் வந்தால் உடனே டாக்டர் பார்த்தேன் இந்த சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா நீ உடனே டாக்டர் பார்த்தே ஆகணும்? வலி, வீக்கம், புண்ணு, சீழ் வர்றது, அப்புறமா மறுத்து போகிற மாதிரி இருக்கிறது, சென்சேஷன் இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் கால் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது, கால் வெயிட் போட முடியல, அப்புறமா காலோட கலர் மாறுது. சில பேருக்கு வந்து வாஸ்குலர் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு டோஸ் வந்து சில சமயம் கருப்பாகலாம் இல்லை ப்ளூ ஆகலாம். அந்த மாதிரி டோஸில் வந்து மீன்ஸ் கட்டை விரலில் வந்து கீழே புண்ணு வர்றது, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பரவிடும் இல்லை பெருசாகிடும். அப்புறமா நிறைய பேர் வந்து அது பொதுவாக சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீக்கமோ ரெட்னஸோ அப்புறம் வலியோ அப்புறம் இந்த புண்ணோ வந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர் பார்க்கணும். ஏன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த விரலோ இல்லை பாதமோ இல்லை கணுக்கால் வரைக்குமோ இழக்க வேண்டிய நேரிடலாம். ஸோ சுகர் இருக்கவங்களாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக அவங்க காலை பார்க்கணும். ஓகே டாக்டர். இந்த பிரச்சனை வந்து பரவக்கூடிய பிரச்சனையா இது? சுகரில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பரவும். இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து விரல்லேருந்து பாதம்லேருந்து கணுக்கால்லேருந்து கண்டைக்கால்லேருந்து முட்டி ஃபுல்லாக லோவர் லிம் ஃபுல்லாக கால் பகுதி ஃபுல்லாகவே வரலாம். தொடர் இருக்கவங்க கூட சில சமயம் உங்கள் கட்டை விரல்லேருந்து இன்ஃபெக்ஷன் பரவி மேலே வரலாம். ஸோ அதனால் கணுக்கால் பிரச்சனை, விரல் நகம் பிரச்சனை, அப்புறம் இன்ஃபெக்ஷன், வீங்கி போகிற மாதிரி இருக்குது, தொட்டால் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் அணுகிறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு அது பரவும், இன்ஃபெக்ஷன் இல்லை இப்போ தான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பெயின் வந்துச்சுன்னா மேபி ட்ரீட்மெண்ட் போனால் சரி பண்ணலாம். ஆமாம். சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே 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 டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாதம் மற்றும் கணுக்கால் பிரச்சனைகளை பற்றி நம்மக்கிட்ட டாக்டர் கிருபாகரன் அவர்கள் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், சில பேர் பெயினை இக்னோர் பண்ணுறாங்களே, அது சரியா? பெயின் வந்து நம்ம உடம்புல இருக்க வந்து எப்போவுமே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் சொல்லுவாங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து சொல்லுது. நம்ம ஒரு நாக்ஷியஸ் ஸ்டிம்லைன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் உங்களோட உடம்புக்கு வந்து ஒரு உபாதையான ஒரு விஷயம் உங்கள் உடம்புக்குள்ளே நடக்குதுன்றது வெளி காமிக்கிறதா பெயின்ன்றது. அதை சில சமயம் உங்களால் தாங்கிக்க முடியும், இல்லை பெயின் ஏறி இறங்கிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும் கண்டிப்பாக. ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் திடீர்னு வந்து ஏதாச்சும் கோயிலில் வந்து கிரிவலம் போகிறேன், புதுசாக நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுறீங்க, புதுசாக நீங்கள் வாக்கிங் ஆரம்பிச்சிருக்கீங்க, பெயின் வர்றது நார்மல். ஆனால் அந்த பெயின் வந்து ஒரு நாளோ 2 நாளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் ஸ்ப்ரே அடிக்கிறீங்க, ஏதாச்சும் மாத்திரை போடுறீங்க, லோக்கல் டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரை போடுறீங்க, மாத்திரை போட்டும் சரியாகாமல் திருப்பி வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து ஆகணும்.
அப்புறமா வந்து உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் கொடுக்காம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சுகரு, பிபி, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, தலைவலிக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் உடம்புல இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்து இது வருதுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ யூஸ்வலாக நார்மலாக இந்த கையெல்லாம் மடக்கும்போது காலை மடக்கும் போதெல்லாம் கடக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது இல்லை டாக்டர்? ஆமாம். அது வந்து எதோட அறிகுறி? அது ஒரு சீரியஸ் பிரச்சனையா இல்லை அது என்ன தான் நம்மக்கிட்ட சொல்ல வருது? 2 விஷயம் இருக்கலாம். அதில் வந்து ஒன்று வந்து முட்டியில் வர பிரச்சனை, கணுக்கால் இடத்துலலாம் வர பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து என்ன ஆகும், சில சமயம் வந்து முட்டியில் வந்து உங்களோட மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வாஷர்லாம் தேஞ்சு போயிருக்கிறது, அது தேஞ்சு போய் இல்லை கிழிஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். அப்புறமா அது இல்லாமல் உங்களோட காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிபட்டும் போதோ இல்லை அடிப்படாமல் நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சிங் போது இந்த மாதிரி பெயின் வரலாம், இந்த மாதிரி ஸ்னாப்பிங் சவுண்டு வரலாம். அது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடில் வந்து கேஸ் அக்குமுலேட் ஆகிடும். அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான் சில சமயம் இந்த நட்டு உடைக்கிறது, கடக்குன்னு சத்தம் வருது அதெல்லாம். அப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங், இது வந்து நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் வந்து உங்களோட ரெஸ்டிங் ஸ்டேட்டில் வந்து உங்களோட திசுக்கள் எல்லாமே சுருங்கி போயிருக்கும். அதை நீங்கள் வந்து உடனே திடீர்னு ஓடும்போது அது ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஓடும்போது சில சமயம் அப்போ சத்தம் வரலாம். ஓகே, சரிங்களா? ரொம்ப நேரம் நீங்கள் டயர்டாக நீங்கள் வாக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்லேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகிறனாலே அந்த சத்தம் வரலாம். சில சமயம் அது வந்து நார்மல், சில சமயம் அது அப்நார்மல். எப்போ அப்நார்மல்னால் ஓடிட்டு நீங்கள் வந்து அது சத்தம் வருது, புதுசாக வருது சத்தம், இது வரைக்கும் உங்களுக்கு அங்கெல்லாம் வந்ததே இல்லை, மூட்டுலேருந்து சத்தம் வந்ததே இல்லை, அப்படி புதுசாக வருதுன்னா அது வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கும். ஓகே. இப்போ இப்படி சொல்கிறதுனால அடிக்கடி இந்த சத்தம் வருதுன்னா பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அடிக்கடி அது வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் போயிட்டு உங்களோட எலும்பியல் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு லாக்ஸிட்டின்னு சொல்லுவாங்க, லிகமெண்டஸ் லாக்ஸிட்டி ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது, உங்களோட தசைக்கெல்லாம் இலகுவாக இருக்குது, ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு அது இலகுவாக இருக்கா, அதனால் உங்களுக்கு வருதா அப்படின்ட்டு ஒரு வாட்டி அது செக் பண்ணி பார்த்தா தான், டாக்டர் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம். ஓகே. ஸோ அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிட்டு டாக்டர் பார்க்கறது நல்லது. ஓகே. ரொம்ப நாள் வரவே இல்லை, ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணும்போது டக்குன்னு சத்தம் வந்தாலும் டாக்டர் பார்க்கணும். எஸ். இல்லை உங்களுக்கு ரிப்பீட்டேட்டிவாக அது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலுமே டாக்டர் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் பெயின் வருதுன்னா கண்டிப்பாக சில சமயம் முட்டியில் வந்து பிளைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பிளைக்காலாம் வந்ததுன்னா சவுண்டு வரும், பட் ஆனால் வலி வராது. சில சமயம் சவுண்டு வரும்போது வலியும் வந்துருச்சு, முட்டி மடக்க முடியல, லாக் ஆகுது, இல்லை வேறு எங்கேயாச்சும் மடக்க முடியல, லாக் ஆகுது, மூமெண்ட்டில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பெட்டர் டு டேக் ஒப்பீனியன் ஃப்ரம் டாக்டர். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் டாக்டர் கிருபாகரன் சார், உதவி பேராசிரியர், எலும்பியல் மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை துறை, ஜிப்மர், புதுச்சேரியிலேருந்து நம்ம கேட்குற கேள்விக்கு ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பாதம் மற்றும் கணுக்காலை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நாமளே செய்கிற என்னென்ன தப்புலாம் வந்து இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வழிவகை பண்ணுது? நம்மளோட ஃபுட்வேர் வந்து ஒழுங்காக ஃப்ளாட் ஸ்லிப்பர் சில சமயம் போடுவாங்க, சில சமயம் ஹை ஹீல்ஸ் போடுவாங்க. அப்புறம் வெறும் காலில் வந்து ரொம்ப நேரம் நடக்கிறது, அதுவும் சுகர் பேஷண்ட்டு, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்கலாம் வெறும்னு. அப்புறம் திடீர்னு வார்ம் அப் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் டக்குன்னு திடீர்னு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் இல்லை திடீர்னு சைக்கிளிங், திடீர்னு ரன்னிங், திடீர்னு ஜாகிங் சடனாக ஆரம்பிக்குது. இது பேர் தான் சொல்லுவோம் வீக்கெண்ட் வாரியர்னு சொல்லுவாங்க. திடீர்னு எதுவுமே பண்ணாமல் நாள் கணக்காக எதுவுமே பண்ணாமல் திடீர்னு சாட்டர்டே சண்டே ஆனால் உடம்புக்காக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஜிம் போகிற ஒருத்தர் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறவர், அவருமே வந்து டெய்லி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுமா? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து 23 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க. ஒரு நாளுக்கு 1 ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் 1 ஹவர், 23 மணி நேரம் திருப்பி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போதோ இல்லை வேறு வேலை செய்யும் போது உங்களோட மசில்ஸ்லாம் வந்து அதோட லென்த்துலேருந்து கொஞ்சம் கண்ட்ராக்ட் ஆகி சுருங்கி போய் தான் மசில்ஸும் லிகமெண்ட்டும் எல்லாமே ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் திருப்பி வந்து எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா டியர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. மசிலாக இருந்தாலும் சரி, லிகமெண்ட்டாக இருந்தாலும் சரி. அதுவும் ஜிம்மில் வந்து நீங்கள் எக்ஸசிவாக நீங்கள் லோடு கொடுக்க போகிறீங்க, வெயிட் கொடுக்க போகிறீங்க, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண போகிறீங்க நீங்கள். ஸோ டெய்லி நீங்கள் இவ்வளோ அளவுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட மூட்டு வந்து சப்பல்னு சொல்லுவாங்க, ஃப்ரீயாக இருக்கணும், உங்களோட லிகமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்.
ஓகே ஓகே டாக்டர். ஃபுட்வேர் வந்து ஒரு நார்மல் மனுஷனோட லைஃப்பில் வந்து இந்த பாதம் மற்றும் கணுக்கால் பிரச்சனையில் எவ்வளோ டீப்பாக இம்பேக்ட் பண்ணுது டாக்டர்? நம்ம யூஸ்வலாக நான் உட்பட யாருமே வந்து ஃபுட்வேர்க்கெலாம் அந்தளவு இது கொடுத்தது கிடையாது. பட் ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணுறீங்க, இல்லை ஜாகிங் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலில் வந்து நீங்கள் வந்து அடிப்பகுதியை நீங்கள் வந்து எப்போவுமே டெய்லி குளிக்கும் போதோ இல்லை சாக்ஸ் போடும் போதோ நீங்கள் அதை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதாச்சும் சில சமயம் கான்ஸ் கெலாசிட்டிஸ் வரும். கான்ஸ் கெலாசிட்டிஸ்னால் வந்து ஆணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆணிலாம் வருதுன்னா நீங்கள் உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் பாதத்தை வந்து நிலத்தில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த ப்ரெஷர் வந்து ஃபுட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. நம்ம காலை மேலே தூக்குன மாதிரி வைக்கிறோம், சைடில் ஒழுங்காக ஃப்ளாட்டாக வைக்கல, லேண்டிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம் உங்களோட ப்ரெஷர் வந்து ஒழுங்காக நீங்கள் ஃபுட்டில் வைக்கிறீங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரெஷரை ஈவன் பண்ணுற மாதிரி ஃபுட்வேர்லாம் இப்போலாம் வந்துருச்சு. கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் ஃபார் யுவர் ஓன் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபுட்வேர் வந்து டிசைன் பண்ணுற அளவுக்கு இப்போலாம் வந்து சாஃப்ட்வேரும் வந்துருச்சு. டிசைன் இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கிற சைஸை நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிறோம். ஆனால் ஃபுட்வேர்ன்றது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, ரொம்ப தூரம் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் டைனமிக்ஸ் எப்படி வந்து உங்கள் ஃபுட்டு வந்து பிஹேவ் பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து லோடிங் பண்ணுறீங்க. சிலர்லாம் வந்து காலை வந்து வெளிப்பக்கமாக லோட் பண்ணுவாங்க, சிலர் வந்து காலை உள்பக்கமாக லோட் பண்ணுவாங்க, சிலர் வந்து குதிக்காலில் லோட் பண்ணுவாங்க, சிலர் வந்து முன்காலில் லோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர்லாம் தயாரிக்கிற அளவுக்கு நம்ம நிலைமைக்கு போயிட்டோம். ஸோ அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுட்வேரோட டெக்னாலஜி எங்கே இருக்குன்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சது வெறும் இந்த ஹை ஹீல்ஸு, ஆர்ச் சப்போர்ட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டாக்டர் ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்க வந்து ஆர்ச் யூஸ் பண்ணுறத விட ஆர்ச் இருக்கிறவங்க ஆர்ச் சப்போர்ட் யூஸ் பண்ணால் தானே அது கரெக்டாக இருக்கும். இது ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு வலி இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஆர்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அவங்க அப்போ ஆர்ச் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு எது யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஃபுட்வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, சில சமயம் வந்து அவங்களுக்கு இருக்கிறவங்க ஆர்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்ச் ஃபுட்டும் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஃபுட்வேர் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் இருக்கிறதுனாலையும் ஆர்ச் இல்லாததுனாலையும் உங்களுக்கு ஃபுட்டு பெயின் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் ஆர்ச் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் இல்லாதனால உங்களுக்கு இந்த கணுக்கால் தசை வந்து கெட்டக்கால் சதை டைட்டாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு மற்ற சமயம் வலி இருக்குது. எல்லாருக்குமே ஃப்ளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வலி வரப்போகிறது கிடையாது. வரவங்க வந்து மருத்துவ ஆலோசனை பெறுறது நல்லது. அதை தவிர நீங்கள் இந்த ஃப்ளாட் ஃபுட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்வேர்னால தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது. டாக்டர், இப்போ வந்து நீண்ட நேரமாக நின்று வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக வருமா, இல்லை அவங்க எந்த சுச்சுவேஷன்ஸில் இதை கன்சிடர் பண்ணணும்? நீண்ட நேரம் நிற்கிறதுனால பொதுவாக குதிக்கால் வலியோட கால் வலியோட சேர்த்து முட்டி வலி, அப்புறம் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாமும் வரலாம். அதனாலேயும் வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா வந்து நரம்பு சுருண்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழில் சொல்கிறீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் வந்து நரம்பு சுருளாக சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா கணுக்கால் சுற்றி கலர்லாம் மாறிடும். ஓகே, அதனாலே அப்படி வரலாம். ஸோ பொதுவாக நிற்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபுட்வேர் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது வந்து கால் வந்து அவங்கள என்ன காலணி யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்க யோசித்து யூஸ் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வலி எங்கேயாச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேரை அவங்க மாடிஃபை பண்ணணும், மாற்றணும். குதிக்காலில் வலி வந்துச்சுன்னா குதிக்காலில் சின்னதாக அந்த சிலிக்கான் இன்செர்ட்டோ இல்லை ஏதாச்சும் குஷனோ வைக்கிற மாதிரி, இல்லை வேறு எங்கேயாச்சும் முன்காலில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவாங்க, டைட்டாக ஷூ போடுவாங்க. சிலர்லாம் ரொம்ப டைட்டாக போடுவாங்க, அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அப்போ டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட முன் விரல்கள் மேலே இருக்கிற பகுதி வந்து ஷூ பேர் வந்து டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டோ பாக்ஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாக இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து பெண்கள் வந்து அவங்க அந்த பாயிண்டட் ஷூ போடுறதுன்றது வந்து அவங்க கல்ச்சரில் இருக்கும். இந்த வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிலலாம் அவங்களுக்கு வந்து அந்த பாயிண்டட் ஷூஸ் போடுறதுனால அது ஃபேஷனாக இருக்குது. ஆக்சுவலி அந்த ஃபேஷனால் அவங்களுக்கு வந்து கட்டவரல் வந்து வெளிப்பக்கமாக திரும்பிடும், அது பேர் புண்ணியன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயும் ப்ராப்ளம் வரலாம்.
ஸோ நிற்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். ஆனால் ப்ராப்ளம் ஏற்பட்டு நீங்கள் அதுக்கு கன்சல்டேஷன் சீக்கிரமாக எடுக்கணும். ஓகே டாக்டர். ஒரு மனுஷன் வந்து கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் தொடர்ந்து நிற்கலாம், இந்த பாயிண்ட்ல நீ வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்றது ஏதாவது பர்டிகுலரான அளவு இருக்கா? லேபர் ரூல்ஸ் 8 hours சொல்லுது. இல்லை சார், நான் அப்படி கேட்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 2 hours நிற்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பெயின் ஏற்படுதுன்னா அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்படி ஏதாவது பண்ணலாமா? இல்லை அவங்கவுங்களோட ஸ்டெபிலிட்டி நிற்கிறது வந்து அவங்கவுங்க ஸ்டெபிலிட்டி ஸ்டாமினா பொறுத்து. அது வந்து ஒவ்வொருத்தரோட ட்ரைனிங் அவங்களோட மசில் ஸ்ட்ரென்த் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து லிமிட்ஸ்லாம் வைக்க முடியாது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து ஓவர் வெயிட்டு ஒபீஸாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த கணுக்காலுக்கான பிரச்சனை வந்து எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்குது அவங்க லைஃப்பில்? அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம்னா வந்து முட்டையிலேருந்து சிக்கன் வந்ததா இல்லை சிக்கன்லேருந்து முட்டை வந்துச்சான்ற மாதிரி. சுகர் வந்துச்சுன்னா ஃபுட்டில் ப்ராப்ளம் வரும். ஃபுட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்களால நடக்க முடியாதுன்னா திருப்பி சுகர் ப்ராப்ளம் ஆகிடும். அவங்க வந்து நடந்தால் தான் சுகர் கம்மியாகும். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு சுகர் இருக்குது, வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபுட் ஆங்கிளில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது வந்து விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது சைக்கிள் மாதிரி ஒன்று வந்து இன்னும் நம்ம பாதிக்கும். அப்புறம் அதனால அவங்களோட ஹோல் பாடியோட ஹெல்த் வீணாக போகும். ஸோ ஃபுட் ஆங்கிள் ப்ராப்ளம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து ட்ரெக்கிங்லாம் போகிறாங்களா டாக்டர்? ட்ரெக்கிங்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறாங்களே டாக்டர், அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான பெயினை ஃபேஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரியான பெயினை ஃபேஸ் பண்ணாக்க இவங்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணுன்னு ஏதாவது இருக்கா? ட்ரெக்கிங் போகும்போது கால் வந்து உள்பகுதியோ இல்லை வெளிப்பகுதியோ மடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதம் வந்து உள்பகுதியோ வெளிப்பகுதியோ மடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டோ இல்லை ரொம்ப கிலோமீட்டர் போகும்போது ஃபுல் பாதம் வலிக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் பாதம் வலிக்கும் போது அவங்க ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் நடக்காமல் இருக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் கண்டிப்பாக அந்த வலி இருக்கும். ஓகே டாக்டர். அந்த வலி கம்மியே ஆக மாட்டேங்குது, இருந்துகிட்டே இருக்கு, அவங்களால நடக்க முடியல, ஒரு வாரமாகவும் நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அணுகியே ஆகணும். டாக்டர் ஏதாச்சும் பார்த்தாகணும். ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் மாதிரி ஆகலாம். எலும்பு வந்து ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் திடீர்னு நடக்கிறதுனால எலும்பு வந்து விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், வயது அதிகமானவங்களுக்கு பாதம் பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமாக கருதப்படுது? வயசாக உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கான்ஸ்கெல்லாம் ஆணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வயசாக உங்களுக்கு வந்து இருக்கிற ஆர்ச் வந்து போயிடுச்சுன்னா அந்த ஆர்ச்சும் வந்து அதனாலேயும் உங்களுக்கு முட்டி வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முதுகு வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன வயசில் உங்களுக்கு கால் பாதத்தோட உள்பகுதியில் ஆர்ச் இருக்குது, ஆனால் கடைசி 5 வருஷமாக 10 வருஷமாக நீங்கள் வந்து உங்களோட ஆர்ச் காணும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து வயசான காலத்தில் சில சருக்கு வந்து அக்வைர்டு ஃப்ளாட் ஃபுட்னு சொல்லுவாங்க. அக்வைர்டு ஃப்ளாட் ஃபுட், ப்ராக்ரெசிவ் கொலாப்சிங் ஃபுட் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஆர்ச்சை திருப்பி ரெஸ்டோர் பண்ணுறதுனால கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு சின்ன வயசில் வந்து பிறக்கும் போது குழந்தைங்களுக்கு ஆர்ச் இருக்காது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்ச் வரும். வந்துட்ட பிறகு திருப்பி உங்களுக்கு திடீர்னு நடுவில் வந்து திருப்பி அந்த ஆர்ச் போயிடுது, ஆர்ச் காணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து அதுக்காக டாக்டர் அணுகணும். இது வந்து நீங்கள் வந்து டெய்லி நடக்க இல்லை உங்கள் மிரரில் பார்க்கும்போது இல்லை குளிக்கும் போதோ நீங்கள் அதை நோட் பண்ணால் தான் அது உண்டு. ஓகே டாக்டர். இப்போ எனக்கு ஆர்ச் இருந்தது, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அது ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையான அது வந்து கணுக்கால் பிரச்சனையை அதிகப்படுத்துமா இல்லை பிரச்சனை வருமா? கணுக்கால் பிரச்சனை இல்லை, அது பாதம் பிரச்சனை. அது ஓகே. புறங்காலில் வந்து ஒரு எலும்பு இன்னொன்று எலும்புலேருந்து நழுவி கீழே விழுந்துருச்சுன்னா அது டேலஸ்ன்னு சொல்லுவாங்க. டேலஸ் வந்து எங்கள் உள்ளே வந்து அதை தாங்கி பிடிக்கிறது ஒரு லிகமெண்ட் பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த லிகமெண்ட் வந்து விட்டு போயிடுச்சு, இல்லை டேலஸ் வந்து இந்த பாதமே ஃபுல்லாக வெளிப்பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் மருத்துவ உதவி அணுகியே ஆகணும். அது வந்து என்னை தொந்தரவு பண்ணல, எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியலனா, அது சின்ன வயசுலேயும் உங்களுக்கு அது
ஒன்றுமே பண்ணலை, இப்பயும் அது ஒன்றும் பண்ணலைன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆனால் சின்ன வயசில் உங்களுக்கு ஆர்ச் இருக்குது, அப்புறம் இப்போ இல்லை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பின்கால் புறங்கால் பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்க ஆரம்பிக்குது, நடக்க முடியல, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஃபுட்டில் வலி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து தான் ஆகணும். இதாகணும். ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் இப்போது வீட்லேயே செய்யக்கூடிய சிம்பிளான சின்ன சின்ன ஃபஸ்ட் எய்ட் என்னென்ன டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே இல்லை, நான் இந்த ஃபஸ்ட் எய்ட்ஸ்லாம் பண்ணி இது சரியாக தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ஏதாச்சும் கால் முறிஞ்சிருச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ஃபஸ்ட்டு, அப்புறம் ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க ஓடிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறம் ஐஸ், அப்புறம் கம்ப்ரெஷன், எங்கே வீங்கியிருக்கோ அங்கே நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறது, இல்லை க்ரீப் பேண்டேஜ் கட்டிக்கிறது, அப்புறம் காலை வந்து 2 தலைகாணி மேலேயோ இல்லை 3 தலைகாணி மேலேயோ வச்சுட்டு படுத்துக்கிறது, இதெல்லாம் தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். அப்புறமா நாள்பட்ட பிரச்சனைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உடல் பருமனோடு இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறது, இதெல்லாம் தான் உங்களால் வீட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை தவிர மீதி எல்லாமே வந்து நீங்கள் மருத்துவரை அணுகிதான் ஆகணும். ஓகே ஓகே டாக்டர். அப்போ வீட்டிலேயே வந்து இந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம் டாக்டர். எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பெயின் வரும்போது அவங்க அப்படியே இருந்துடலாமா, இல்லை இந்த மாதிரி பெயின் வருது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணி ஆகணுன்றது அவங்களுக்கு எப்போ ஸ்டிமுலேட் ஆகும்? ஏன்னா யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு வந்து நார்மலாக எப்போ ஒர்க் அவுட் பண்ணாலும் பாடியில் இருக்கிற எல்லா மசிலும் வலிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு பெயின் நினச்சி விட்டுட்டாங்கனாக்கா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை காஸ் பண்ணும்? இது காஃப் ஸ்ட்ரெச்சிங்கிறது வந்து கெண்டக்கால் சதையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து ஒரு உங்களோட ரொட்டீனில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. அது வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அது அந்த காஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் நீங்கள் பண்ணிவிட்டு வலி வருது அப்படின்னா ரெக்கவரி பீரியட் உங்களுக்குன்ட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு நாளோ இல்லை 2 நாள்லையோ வலி குறையணும், வலி சரியாகணும். அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் போய் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த வலி இருக்கக்கூடாது. ஆனால் வலி இறங்காமல் நீங்கள் திருப்பி அந்த எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களுக்கு தெரியும் ஒருத்தருக்கு ஒரு பாடி ரெக்கவர் ஆகிற டைம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்த டைம் வந்து ரெக்கவர் ஆகிடணும். இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாளில் நீங்கள் வந்து 3 நாள் இல்லை 4 நாள் ஜிம்மு போகிறீங்க, இல்லை 5 நாள் ஜிம்முக்கு போகிறீங்க. 5 நாள் ஜிம்முக்கு போகும்போதோ இல்லை 3 நாள் ஜிம்முக்கு போகும்போதோ ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் நடுவில் 1 நாள் கேப்பு இல்லை 2 நாள் கேப் இருக்குது. அந்த 2 நாள் கேப்பில் ஒரு நாள் நீங்கள் கை பகுதிக்கு வேலை கொடுக்குறீங்க, ஒரு நாள் கால் பகுதிக்கு வேலை கொடுக்குறீங்க. பொதுவாக கால் பகுதிக்கு வேலை கொடுக்கும்போது வலி வரும். அந்த வலி வந்து கை பகுதிக்கு வேலை கொடுக்கும்போது அந்த வலி கால் பகுதியில் இருக்கக்கூடாது. இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று உங்களோட உணவு முறையில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து புரதச்சத்தை நீங்கள் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமாக வெயிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ரெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரெப்ஸை நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பண்ணுற பாஸ்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அந்த எக்ஸசைஸோட ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம் ஒழுங்காக இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர்விஷன் இல்லாமல் இப்போ நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா ஒருத்தரோட ஆலோசனை எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லது. சரிங்களா? அதுவுமே வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ண பிறகு தான். ஆனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ண பிறகும் வராமல் இருக்காதுன்றதுக்கு கேரண்டி கிடையாது. வரலாம். ஓகே, வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் அணுகே ஆகணும். ஆமாம், உங்களுக்கு வந்து பெயின் கம்மியாக மாட்டேங்குது, ரொம்ப அந்த எக்ஸசைஸ் பண்ண பிறகு ரொம்ப அதிகமாக பெயின் வருது அப்படின்னா இட் மீன்ஸ் ஏதோ நடந்திருக்கு, தப்பான விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ஓகே டாக்டர். இப்போ பெயின் வந்த உடனே பெயின் கில்லர்னு ஒன்று எடுத்துக்கிறோம் இல்லையா, அது சரியா? ஓவர் தி கவுண்டர் நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம், மிஞ்சி போனால் 2 வேலைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அவசரத்துக்கு நீங்கள் வந்து பெயின் கில்லர் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர். அப்படியே பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு பெயின் குறைஞ்சது அப்படின்னா யூஸ்வல் நார்மல் தான். திருப்பி வருது அப்படின்னா ஏன் வரணும்? வரக்கூடாது. அதோட வேலை எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது, which means டாக்டர் பார்த்தாகணும். ஓகே டாக்டர். இந்த மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ்லாம் பண்ணுறாங்களா டாக்டர், இதெல்லாம் உண்மையாகவே இதுக்கு க்யூர் பண்ணுமா, இல்லை அதை பற்றின விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மசாஜ் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு சுளுக்கு பிடிச்சிருது, நீங்கள் வந்து ஒரு மசாஜ் ஆட்கள்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து மசாஜ் பண்ணி விடுறாங்கன்னா
அக்யூட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப கால் வீங்கமாக இருக்கிற சமயத்தில் மசாஜ் பண்ணால் அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ராக்சர் இருக்கலாம், ஸ்ப்ரெயின் இருக்கலாம். எதுன்னு தெரியாமலே நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற ஃப்ராக்சர் நவுந்துருச்சுன்னா அப்புறமா வீணாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த ஃப்ராக்சர் ஹீல் ஆகிறதுக்கான சான்ஸும் கம்மியாயிடும். ஸோ அக்யூட்டாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்லா வலி இருக்கும் போதோ இல்லை வீக்காக இருக்கும் போதோ மசாஜ் தெரபிஸ்ட்டு போகிறது சரியான அணுகுமுறை கிடையாது. ஓகே டாக்டர். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டரில் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள் உதவி பேராசிரியர், எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை துறை, ஜிப்மர்லேருந்து நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயம் சொன்னீங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பெரும்பாலும் அதிகமாக வருமா, இல்லை இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனிக்கலாம் இது வந்துருமா? சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் நிறைய. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நரம்பில் வந்து பாதிப்பு ஏற்படும், நரம்பு சேதம் ஏற்படும், அவங்களுக்கு சென்சேஷன் இருக்காது. ரொம்ப நாள் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது, 200 மேலே இருக்குது, 300 மேலே இருக்குது அப்படின்னா ஒன்று அவங்களோட நரம்பு பாதிப்பு ஏற்படும், நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட ரத்த நாளங்கள் வந்து சுருங்கி போயிருக்கும், ஸோ வேஸ்குலர் பற்றி இருப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு காலில் வந்து அவங்களுக்கு இருக்கிற சென்சேஷனே இருக்காது, அடிப்பட்டதுனாலும் தெரியாது. அதனால் அவங்களுக்கு வந்து கால் ஆல்ரெடி ஏதாச்சும் புண்ணு வந்தாலும் தெரியாது. அவங்க புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி திடீர்னு அவங்களோட அவங்களோட காலணியில் வந்து கொஞ்சம் ஏதாவது நனைஞ்சிருக்குது அப்படின்னா தான் புண்ணு இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு வலி கூட அவங்களால உணர முடியாது. அந்தளவுக்கு மோசமான நிலைமையில் வந்து அவங்க வந்து மருத்துவர்கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல புண்ணு ஏற்பட்டால் உங்களுக்கு திடீர்னு முள் குத்துனாவோ இல்லை எனக்கு முள் குத்துனாவோ இல்லை வேறு யாருக்காவது நல்லா இருக்கிறவங்களுக்கு முள் குத்துனா தானாக அது ஆறும். ஆனால் அந்த மாதிரி ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு கம்மி. அப்புறம் அவங்களுக்கு வந்து தானாகவே எலும்பு நொறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார்கோட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குலாம் ஏதாச்சும் அதீத விசையில் வந்து அடிப்பட்டால் தான் உங்களோட மூட்டில் உங்கள் கால் பாதத்தில் வந்து இருக்கிற எலும்பு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு புவர் நியூரோபத்தி, புவர் நரம்பு வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல, அப்புறம் ரத்த நாணம் வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல. ஸோ அவங்களுக்கு காலில் வந்து சாதாரணமாக நடக்கும்போதே அவங்களுக்கு கால் எலும்பு உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு ஃப்ரெஜைலான ஃபுட் அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்பவும் டெய்லி காத்தால குளிக்கும் போது டெய்லி அவங்களுக்கு வந்து காலையிலையும் ஈவினிங்லேயும் நைட்லேயும் அவங்க ஃபுட்டை வந்து ஃபுல்லாக அவங்க எக்ஸாமின் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க காலை மேல் பகுதியிலேருந்து கீழே கண்ணாடி வச்சு பின்பகுதியில் எல்லாத்தையும் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். இல்லைனா அவங்க காலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல புண்ணு வந்தாலோ அது பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுகர் இருந்தால். ஓகே டாக்டர், இப்போ இந்த பாதம் மற்றும் கணுக்கால் பிரச்சனையை சார்ந்தவங்களுக்கான உணவு முறை வந்து எப்படி இருக்கணும்? இது வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். சுகர்னால இருக்குன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதுக்கான உணவு முறை போகணும். கவுட் இருக்குது அப்படி உங்களுக்கு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில சமயம் நீங்கள் புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பொருளாக எடுக்க முடியாது. மற்றபடி இந்த மாதிரி உங்களுக்கு பீடலடிமா இருக்குது அப்படின்னா உப்பு சத்து அதிகமாக எடுக்கக்கூடாது. அது கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்பு சாப்பாட்டில் கம்மி பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போது விட்டமின் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எலும்புக்கான தேவைப்பட விட்டமின்ஸ் ஏதாவது இதில் இன்பேலன்ஸ் பண்ணுதா? இதில் வைட்டமின் டி குறைபாடு இருந்ததில் சில சமயம் உங்களுக்கு காலில் வந்து பெயின் வரலாம். மற்றபடி கால்சியம் சத்து இதெல்லாம் வந்து பொதுவாக உடம்புல இருக்க எல்லா எலும்பையும் பாதிப்பு ஏற்படுமே தவிர இந்த கணுக்கால் பாதத்தை மட்டும் அது ஏற்படாது. ஓகே டாக்டர், இப்போது இந்த பிரச்சனைக்கு வந்து எந்த நிலை வந்து ரொம்ப சீரியஸான நிலை, எந்த நிலையில் வந்து அறுவை சிகிச்சை தேவைப்படும்? முதல்ல இதுக்கு அறுவை சிகிச்சை தேவை இருக்கா, இருந்துச்சுன்னா அது எந்த நிலையில் தேவைப்படும்? கெண்டைக்கால் சதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் போகிறீங்க, டாய்லெட்டில் வந்து வழுக்கி கால் உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா சில சமயம் கெண்டைக்கால் சதை வந்து இந்த தசைநார் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணுற வேண்டிய நிலைமை. அப்புறம் நீங்கள் கால் வந்து பிசங்கிடுது, இல்லை கால் வந்து வண்டியில் போகும்போது கீழே அடிபட்டுடுது, ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற தேவையான விஷயம் அதெல்லாம். அப்புறம் நிறைய இந்த சுகர் அதிகமாக இருக்குது, புண்ணு இருக்குது, அப்புறம் சீடெலாம் பாதத்தில் பரவுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை அதெல்லாம்.
அப்புறம் உங்களுக்கு கால் கோணலாக இருக்குது, இல்லை விரல் கோணலாக இருக்குது, இல்லை ஆர்ச் இல்லாமல் இருக்குது, அதனால வலி வருது, உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, வலி வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை அதெல்லாம். ஓகே டாக்டர், இப்போது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்களோட நிலை எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு அவங்களோட இது முன்னாடி வந்து அவங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்குது, அவங்களோட நரம்பு ஒழுங்காக வேலை செய்யுதா, அவங்களோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா. சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. மற்றபடி இந்த மாதிரி சுகர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நல்ல அவுட்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமான பெரிய இம்பேக்டை கொடுக்குது இல்லையா டாக்டர்? சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த இம்பேக்ட் வந்துச்சுன்னா அவங்க நடக்கவே கூடாதா? நடக்கணும். ஆனால் வந்து காலில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களோட ஆர்த்தோபெடிக் சர்ஜனையோ இல்லை ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டு, எலும்பு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கணும், அது பயன்படுத்த ஆரம்பிக்கணும். சார்கோட் வாக்கர்னு ஒன்று இருக்குது. அந்த வாக்கர் பூட் வாக்கர் இருக்குது. அப்புறம் டயபெட்டிக் ஃபுட்வேர்னு இப்போலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட ஃபுட்டை வந்து ப்ரெஷர் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்வேர் கஸ்டமைஸ் பண்ணுறது இப்போது வந்து நடைமுறையில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபுட்வேர் டிசைன் பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாக இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு என்ன உங்களோட சஜஷன்? இந்த மாதிரி பிரச்சனையை இல்லாதவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன? வராதவங்களுக்கு வந்து சஜஷன் பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து உங்களோட காலை வந்து காலையிலையும் சரி இரவுலையும் சரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்கள் முன்கால் பின்கால் பாதம் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நாளடைவில் உங்களுக்கு ஏதாச்சும் அதில் மாற்றம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, நிறைய மாத்திரைகள் சாப்பிடாதீங்க வலி ஏற்பட்டுச்சுன்னா. அப்புறம் உங்களுக்கு கால் உங்களுக்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது, இல்லை கோணலாக போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கான நடவடிக்கை மருத்துவ ஆலோசனை பெறுங்க. இருக்கிறவங்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லைன்றது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் உணவு முறை மாற்றங்கள் ஏற்படணும். சுகர் இல்லாதவங்களுக்கு அதில் வந்து இந்த ஃபுட் அண்ட் ஆங்கிளில் வந்து ஓரளவுக்கு ட்ரைனிங் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் சர்ஜரி ட்ரெயின் பண்ணிங்கன்னா, அந்த டாக்டர்ஸ் கிட்ட அணுகுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, நல்ல ஆன்சர் கிடைக்கிறதுக்கான ஆன்சர்ஸ். ஓகே டாக்டர், மிக்க நன்றி. ஏன்னா இந்த பாதம் மற்றும் கணுக்கால் பிரச்சனையை பற்றி ரொம்ப நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ஹம்பிளாக சூப்பராக பதில் சொன்னீங்க. இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சு நினைக்கிறேன். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ.